கல்வி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னோட பேர் விக்ரம். இதுக்கு முன்னாடி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துருப்போம். எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி அலைன் பண்ணுறது, ஃபார்வர்ட் பண்ணுறது, இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம். இன்றைக்கி கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி ப்ரௌசர் இதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்நெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம இந்த உலகத்தில் நிறைய விஷயம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கல்வி, வேலை, தொழில்நுட்பம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போது நான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னா எனக்கு கல்வி ரீதியான கேள்விகள் நிறைய இருக்கும். அதை எப்படியும் நம்ம இணையத்தில் இப்போ நம்ம தேடுவோம். அப்படி தேடும்போது நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை அவங்களுக்கு இருக்கிற வெப்சைட் இல்லை சோசியல் மீடியா இந்த மாதிரி இருக்கிற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம இருந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஆக்சஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இணையத்தில் அவரை பற்றின தகவல் நிறைய இருக்கும். அதை எப்படி நம்ம ப்ரௌசரை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இன்டர்நெட்டை பயன்படுத்தி நம்ம பண்ணுற விஷயம். அதை எப்படி ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி பண்ணுவாங்க, அதாவது திரைவாசிப்பான் ஸ்க்ரீன் ரீடர் உதவியோட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்நெட் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது ஒரு லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ அப்படிங்கிறத பற்றி முதல்ல நம்ம பார்த்துடலாம். இப்போது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், நம்ம எல்லோரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மொபைல் ஃபோனில் நமக்கு மொபைல் டேட்டா இருக்கும். நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். ஜியோ இல்லை ஏர்டெல் சிம்க்கெலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணி நெட்டு நமக்கு கொடுப்பாங்க. 1 ஜிபி இல்லை 1.5 ஜிபி அந்த மாதிரி நமக்கு வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வேணுங்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் நம்ம அதை ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம். இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம எப்படி ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நோட்டிஃபிகேஷன் ஏரியாவுக்கு போய்க்கிறேன். அதுக்கு போகிறதுக்கு விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் பி ஃபார் பால் அப்படிங்கிற பி பட்டனை அடுத்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, விண்டோஸ் ப்ளஸ் பி நான் ப்ரெஸ் பண்ணோன்னே ஸோ ஹிடன் ஐகான்ஸ் அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணுது ஸ்க்ரீன் ரீடர். அடுத்து நான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நேவிகேட் பண்ணுறதுக்கு நான் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுறேன். கவனிங்க, ஒன் டிரைவ் பர்சனல், அடுத்து ப்ரீவசி மைக்ரோஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் நமக்கு படிக்குது. மறுபடியும் நான் அகைன் ரைட் ஆரோ கொடுக்குறேன். அடுத்து நான் இன்னொரு ரைட் ஆரோ கொடுக்குறேன். இப்போ நமக்கு நெட்வொர்க் ஸ்டூடியோ ஃபார் இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படின்னு நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணுது. நான் அகைன் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்சர்ட் டேப் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்போது நான் ஆல்ரெடி எனக்கு ஒய்ஃபை கனெக்டில் இருக்கிறதுனால எனக்கு அப்படி படிக்குது. இதே நமக்கு ஒய்ஃபை கனெக்டில் இல்லை அப்படின்னா வெறும் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரீட் பண்ணோம். ஸோ இதை நான் இங்கே ஒரு என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ குயிக் செட்டிங்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லிவிட்டு ஒய்ஃபை டாகுல் பட்டன் ப்ரெஷ் அப்படின்னு நமக்கு சொல்லுது. இப்போது ஒய்ஃபை ஆனில் இருக்கிறதுங்கிறது தான் நமக்கு ப்ரெஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுது. இதே நமக்கு வைஃபை வந்து ஆனில் இல்லை அப்படின்னா நாட் ப்ரெஸ் அப்படின்னு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணோம்.
இது உள்ளே நம்ம நேவிகேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம டேப் கீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் டேப் கொடுக்குறேன். மேனேஜ் வைஃபை கனெக்ஷன் அப்படின்னு நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணுது. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கான என்னென்ன வைஃபை ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம மொபைல் ஃபோன்லலாம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோன் இல்லை நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் நமக்கு வைஃபை ரிசீவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதோட எல்லா டிவைஸ் நேமையும் நமக்கு இங்கே தான் ஷோ பண்ணும். ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வைஃபை குரூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற இன்டர்நெட்டே நமக்கு ரீட் பண்ணுது. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கீழே நீங்கள் அப் அண்ட் டவுன் ஆரை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வைஃபை ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் டவுன் ஆரோ கொடுத்தேன். அகைன் இப்போ நான் அப் ஆரோ கொடுக்குறேன். கவனிங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஸ்டூடியோ 4 கனெக்டட் அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணிருச்சு ஸ்க்ரீன் ரீடர். இப்போ ஏன் ஸ்டூடியோ 4 கனெக்டட் அப்படின்னு ரீட் பண்ணதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நமக்கு கனெக்டட் அப்படின்னே நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணுது. இப்போ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒருவேளை டிஸ்கனெக்டில் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் தான். நம்ம ஒரு நெட்வொர்க்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு செலக்ட் ஆயிரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஸ்டூடியோ 4 அப்படிங்கிறது நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அதை நான் இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுத்துட்டேன். டேப் கொடுக்குறேன். டிஸ்கனெக்ட் இருக்குது. இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஸ்டூடியோ 4 கனெக்டட் அப்படின்னு ரீட் பண்ணல. அது ஸ்டூடியோ 4 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எத்தனை அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ரீட் பண்ணுது ஸ்க்ரீன் ரீடர். ஸோ இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்டூடியோ 4 அதில் தான் என்னோடய ஃபோக்கஸ் இருக்குது. அகைன் நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் டேப் கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே வச்சுட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். அடுத்து நான் டேப் கொடுக்குறேன். கனெக்ட் ஆட்டோமேட்டிக்லி செக் பாக்ஸ் நாட் செக் அப்படின்னு நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணுது. இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் முதல் தடவையாக ஒரு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறீங்க உங்கள் லேப்டாப்பில் இல்லை சிஸ்டமில் அப்படின்னா, நீங்கள் இந்த செக் பாக்ஸ் நாட் செக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் இந்த ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த வைஃபை ஆனில் இருந்தால் இது கனெக்ட் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம தான் மேனுவலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது செக்லேயே இருக்கட்டும். அகைன் நான் டேப் கொடுக்குறேன். இப்போ கனெக்ட் பட்டன் அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணுது ஸ்க்ரீன் ரீடர். ஸோ இங்கே வச்சு நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க செக்கிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு ஸ்டூடியோ 4 அப்படிங்கிற நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஸ்டூடியோ 4 கனெக்டட் அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஒரு வைஃபையை சிஸ்டமோட கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி இதை கனெக்ட் பண்ணி வச்சு என்னம்மா அதை தான் மேம் இப்போ சொல்ல வரேன். இப்போ நமக்கு ஸ்டூடியோ 4 கனெக்ட் ஆச்சு, நெட்வொர்க் கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணிடுச்சு. இப்போ ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சுருந்ததுனால நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டோம் கனெக்ட் கொடுத்த உடனே. இல்லை ஒருவேளை நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கனெக்டில் வச்சுட்டு என்ட்ரு கொடுக்கும்போது நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் என்ன கேட்கும்னா எடிட் பாஸ்வேர்டு அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பாஸ்வேர்டு வச்சுருந்தோமோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம நெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி நெட் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரௌசர் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரௌசர் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ ப்ரௌசர் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய தகவல்கள் இந்த உலகம் முழுக்க பரவி கிடக்கும். நம்ம
தேடணும் அப்படின்னா நமக்கு உதவி பண்ணுற ஒரு டூல் தான் ப்ரௌசர். இப்போது ப்ரௌசர் அப்படிங்கிற டூல் தான் நம்ம பயன்படுத்துவோம். ப்ரௌசருங்கிறது ஒரு ஜென்ரலான பேர். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிறுவனமோ இல்லை ஒரு தனிநபரோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரௌசர் வச்சுருக்கலாம். இப்போ உதாரணமாக கூகுள் அப்படிங்கிற நிறுவனம் க்ரோம் அப்படிங்கிற ப்ரௌசர் வச்சுருக்காங்க. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படிங்கிற ப்ரௌசர் வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய நிறுவனம் நிறைய ப்ரௌசர் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட இந்தியாவில் ஜோஹோ அப்படிங்கிற நிறுவனம் உலா அப்படிங்கிற ப்ரௌசர் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர் இருக்கும். ப்ரௌசர் அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம். அதுக்கு நமக்கு நிறைய பேர் இருக்குது. இப்போ க்ரோம், இந்த உலா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இப்படிங்கிறதெல்லாம் அந்த ப்ரௌசருக்கு அவங்க வச்சுருக்கிற நேம். இப்போ ப்ரௌசரோட வேலை என்ன அப்படின்னா, நமக்கு இணையத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக ஒரு ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ப்ரௌசர். இப்போ எப்படி நம்ம ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஒரு டேபிளர் காலம் டேட்டாலாம் நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா எக்ஸல் யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கெலாம் இப்போ எப்படி பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஆன்லைன்லேருந்து இன்ஃபர்மேஷனை குயிக்காக ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதில் மோஸ்ட்டாக எல்லோரும் அதிகமாக யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தோன்னா கூகுள் க்ரோம். இப்போ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கூகுள் க்ரோம் ஃபஸ்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு கூகுள் க்ரோம் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இல்லை ஏற்கனவே நீங்கள் ஷார்ட்கட்டில் டெஸ்க்டாப்பில் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் அங்கேயும் போய் நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரன் டயலாக் பாக்ஸ், அதாவது விண்டோஸ் R கொடுத்து ரன் டயலாக் பாக்ஸில் போய்ட்டு நம்ம www.google.com அப்படின்னு டைப் பண்ணியும் நம்ம கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கூகுள் க்ரோம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ரன் டயலாக் பாக்ஸில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். விண்டோஸை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். நான் R ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் ரீட் பண்ணிடுச்சு. ரன் டயலாக் பாக்ஸில் என்னெல்லாம் நம்ம சர்ச் பண்ணலாம், செட்டிங்ஸ், டாக்குமெண்ட், இன்டர்நெட் ரிசோர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இங்கே டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு ஸ்க்ரீன் ரீடர் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கவனிச்சிருப்பீங்க. www.google.com அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணிடுச்சு. இங்கே நான் ஏற்கனவே நம்ம இங்கே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டே நம்ம லாஸ்ட்டாக என்ன ஓப்பன் பண்ணியிருந்தோமோ அதுவே இங்கே ஃபஸ்ட்டு காட்டுது. ஸோ நான் ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அங்கே டைப் பண்ணியிருந்தது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். www.google.com COM. இப்போ நான் www.google.com அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நம்ம கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நான் டைட்டில் செக் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் T கொடுத்து இப்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கூகுள் க்ரோம் அப்படின்னு நமக்கு ஸ்க்ரீனில் ரீட் பண்ணிடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம். நம்மளால் வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கூகுள் இந்த மாதிரி ப்ரௌசரை பயன்படுத்தி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரலாம். உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நம்ம வெறும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இப்போ கூகுள்னு பார்த்தோம் அப்படின்னா கூகுளில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ கூகுள் மீட்டாக இருக்கட்டும், ஜிமெயில், அப்புறம் அதே மாதிரி நிறைய கூகுள் டாக்ஸ், ஷீட், ஸ்லைடு அப்படிங்கிற மாதிரி நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆன்லைன்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் கூட நம்ம ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸும் ஆன்லைனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி நம்ம வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் நம்ம ஆஃப்லைனில் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி
ஆன்லைனில் நம்ம கூகுளோட டாக்ஸு ஷீட்டு ஸ்லைடு அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன்ஸையும் நம்ம இந்த ப்ரௌசர் மூலியமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இன்சர்ட் T கொடுத்து ப்ரௌசர் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணியாச்சு. நான் அகைன் ஒன்ஸ் உங்களுக்கு நான் இன்சர்ட் T கொடுத்து காட்டுறேன். கூகுள் க்ரோம். இப்போ நமக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் எந்த ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணாலும் அதோட லே அவுட் நமக்கு தெரிஞ்சாதான் அதை எப்படி குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த கூகுள் க்ரோமோட லே அவுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேவிகேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது மோட். ஒன்று ப்ரௌஸ் மோட், இன்னொன்று நமக்கு ஃபோக்கஸ் மோட், அதாவது எடிட் மோட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, நமக்கு ஒரு சவுண்டு வந்திருக்கும். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு கட்டையை எடுத்து அப்படியே டேபிளில் ஒரு தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன் அகைன். இப்போ கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுறது, டைப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஒரு மோடு. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸோ நம்ம இதை ஃபுல்லாக நேவிகேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை ப்ரௌஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் நான் ஒரு இன்சர்ட் ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரௌஸ் மோட் அப்புறம் எடிட் மோட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ப்ரௌஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணால் தான் இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், குயிக்காக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ப்ரௌஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் ஸ்பேஸ், இன்சர்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஒரு பீட் சவுண்ட் வந்துச்சு இல்லையா, இந்த பீட் சவுண்ட் தான் ப்ரௌஸ் மோட் எனேபிள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கிறதுக்கான ஒரு வழி. இப்போ நான் ப்ரௌஸ் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய கர்சர் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு இப்போ தெரில. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்து இந்த பேஜோட டாப்க்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஹோம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு லிங்க் அபவுட் அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணிச்சு. ஸோ அகைன் நான் உங்களுக்கு இன்சர்ட் டேப் கொடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோன்னே லிங்க் அபவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இங்கே எதை பற்றி பார்த்துக்கலான்னா இந்த ப்ரௌசரோட அபவுட், அது என்ன வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ப்ரௌசரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து நான் அடுத்த எலமெண்ட்டுக்கு போகிறதுக்கு நான் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ அப் ஏரோ டவுன் ஏரோ யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. இப்போ நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன், லிங்க் ஸ்டோர். அடுத்து நான் ஒரு டவுன் ஏரோ கொடுக்குறேன், லிங்க் ஜிமெயில் இமேஜஸ் அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணுது ஸ்க்ரீனில். ஸோ அகைன் நான் ஒரு டவுன் ஏரோ கொடுக்குறேன், பட்டன் சர்ச் லேப்ஸ். அடுத்து டவுன் ஏரோ கொடுக்குறேன், கூகுள் ஆப்ஸ். இந்த கூகுள் ஆப்ஸில் தான் நமக்கு கூகுளோட எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இங்கே உள்ள லிங்காக இருக்கும். நம்ம எந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி. ஸோ அடுத்து நான் ஒரு டவுன் ஏரோ கொடுக்குறேன். அப்புறம் மெனு பட்டன் அப்படின்னு சொல்லி கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் யார் யூசர், யாரோட அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கோ அதை நமக்கு ஸ்க்ரீனில் ரீட் பண்ணுது. அடுத்து நான் ஒரு டவுன் ஏரோ கொடுக்குறேன், அப்புறம் கிராஃபிக் கூகுள், அப்புறம் சர்ச் மெனு இருக்குது. அடுத்து நான் ஒரு டவுன் ஏரோ கொடுக்குறேன். ஸோ அடுத்து நமக்கு சர்ச் பண்ணிக்கிறதுக்கான எடிட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அகைன் நான் ஒரு டவுன் ஏரோ கொடுக்குறேன். சர்ச் பை வாய்ஸ் இருக்குது, நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன். சர்ச் பை இமேஜ், லிங்க் ஏஐ மோட், பட்டன் கூகுள் சர்ச். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ஆஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லாங்குவேஜஸ்லாம் ரீட் பண்ணி காட்டுது. இப்போ நான் டவுன் ஏரோ கொடுக்குறேன், இந்தியா,
இந்த மாதிரி நமக்கு அட்வர்டைஸிங் எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. அப்புறம் கடைசியாக நமக்கு செட்டிங்ஸ், இதை கிளிக் பண்ணி நம்ம ப்ரௌசரோட செட்டிங்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இருக்குது. இப்போது நம்ம என்னென்ன இருக்குது இந்த பேஜில் அப்படிங்கிறத ஏரோ கீ, அதாவது டவுன் ஏரோ யூஸ் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ நான் அகைன் ஒரு கண்ட்ரோல் ஹோம் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு டேப் கீ யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத நேவிகேட் பண்ணி காட்டுறேன். ஸ்டோர் லிங்க், ஜிமெயில், search for images link, search labs, Google Apps, Google account Vikram left KBF trainer 33@gmail.com right menu button collapsed submenu. Google account, Search landmark upload files or images menu button submenu. search landmark images files upload அப்படின்னு நமக்கு ஸ்க்ரீனில் ரீட் பண்ணுது. அகைன் நான் டேப் கொடுக்குறேன். Search combo box collapsed as autocomplete multi-line editable blank. search combo box edit box அப்படின்னு நமக்கு ஸ்க்ரீனில் ரீட் பண்ணுது. அகைன் டேப் கொடுக்குறேன். Search by voice button. search by voice button, Search by image button. search by image button, AI mode link. AI mode link, Google search button. Google search. I think I'm feeling lucky button. நம்ம டேப் கொடுத்துக்கிட்டே வருவோம். அகைன் நம்ம ஃபஸ்ட்டு டவுன் ஏரோ யூஸ் பண்ணும்போது என்னாச்சு, அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு blank அப்படின்னு ரீட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட கர்சரும் மூவ் ஆகலை. இப்போ நம்ம டேப் கொடுக்கும்போது அகைன் நம்மளோட கர்சர் திரும்ப இந்த பேஜோட ஸ்டார்டிங்கே வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப டேப் கொடுக்குறேன். Press and search bar edit. இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒரு டிஃப்ரெண்ட்டை. ஃபஸ்ட்டு நம்ம ஏரோ கீஸ் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. நம்ம டவுன் ஏரோ கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்துச்சோ அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நமக்கு ஸ்க்ரீனில் ரீட் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. கூகுள் ஆப்ஸ், அக்கௌண்ட், எடிட் பாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒவ்வொன்றா ரீட் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. பட் ஆனால் நம்ம டேப் கீ யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட்லேருந்து இன்னொரு எலமெண்ட்டுக்கு நம்ம ஸ்விட்ச் ஆகும்போது அது எடிட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது டைப் பண்ணுற மாதிரியான எலமெண்ட்டாக இருந்தால், எடிட் பாக்ஸ் அதுவாக இருந்தால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடிட் மோடுக்கும் இல்லை நம்ம அதை ப்ரௌஸ் மோடில் யூஸ் பண்ணுற மாதிரியான எலமெண்ட்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரௌஸ் மோடுக்கும் ஸ்விட்ச் ஆனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் ப்ரௌசரில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் அதில் உங்களுக்கு குயிக்காக எந்தெந்த எலமெண்ட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, ஸோ இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்ஸாக டேப் கொடுத்து நேவிகேட் பண்ணும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு குயிக்காக நான் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேப் கொடுக்குறேன். கூகுள் ஆப்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஒரு ஸ்பேஸோ இல்லை என்டரோ கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கூகுள் ஆப்ஸ் கொலாப்ஸ் அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணுது. இப்போ நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு கூகுள் ஆப்ஸை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து. இப்போ நான் டவுன் ஏரோ யூஸ் பண்ணி காட்டுறேன். உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூகுளோட எல்லா அப்ளிகேஷன்ஸும் இங்கே நமக்கு இருக்கும். இப்போ டவுன் ஏரோ கொடுக்குறேன். டிரைவ், ஜிமெயில், யூடியூப், இந்த மாதிரி நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு கீழே நீங்கள் டவுன் ஏரோ கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதை ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ஒரு எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். இப்போது திரும்ப எக்ஸ்பேண்ட் ஆகியிருந்த கூகுள் ஆப்ஸ் வந்து நமக்கு கொலாப்ஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நான் ஒரு டேப் கொடுக்குறேன். இங்கே நமக்கு கூகுள் அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட் நம்ம இதில் சைன்இன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு ரீட் பண்ணுது. நம்ம இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதில் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி இதையும் நம்ம
டேப் கொடுத்து நேவிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு டேப் கொடுக்குறேன். Search landmark upload files or images menu button submenu. ஸோ அடுத்து நான் ஒரு டேப் கொடுக்குறேன். Search combo box collapsed as autocomplete multi-line editable blank. இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அகைன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ப்ரௌசர் எடிட் மோடுக்கு சேஞ்ச் ஆச்சு. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம இங்கே டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம அட்ரஸ் பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நான் ஒரு டேப் கொடுக்குறேன். Search by voice button. சர்ச் பை வாய்ஸ். இங்கே வச்சுட்டு நீங்கள் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா வாய்ஸ் சர்ச் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்கள் வாய்ஸாகவே சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து யூடியூப் வேணும் அப்படின்னா யூடியூப் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாலே அங்கே யூடியூப்ங்கிறத எனக்கு சர்ச் பண்ணி வந்துடும். நான் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்டை எப்படி பயன்படுத்தலாம், ஸோ அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுபோக ஒரு ப்ரௌசர் எப்படி இருக்கும், அதை எப்படி நேவிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.